வடிச்சிருக்கான். கம்பர் கூட சொல்லும்போது தோல் கண்டார் தோலையை கண்டார் கடத்தை கண்டார்களையும் அவுதே அப்படின்லாம் சொல்றாரு. அதாவது தோலை பார்க்கும் தோலையே பார்த்துட்டு இருப்பான். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த தோல். இந்த பறந்து விழுந்த தோலை பார்த்துட்டு இருந்தானா அதையே பார்த்துட்டு இருப்பான். கண்ணை நீக்கவே மாட்டான். ஆனால் நின்று போகாதான் அவருக்கு. அதே போல கையை பார்த்தா மட்டும் கையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவருடைய அவயவங்கள் அத்தனையுமே அழகு. ஏன்னா சாட்சாத் பிரம்மமே தான் ராமனா அவதாரம் பண்ணியிருக்கு. அந்த பிரம்மங்கிறது என்ன? ஞானானந்தமயமானது. அந்த ஞானத்தினால ஆனந்தத்தினால வஸ்து அது. அந்த வஸ்து ஒரு ஸ்தூல சரீரம் நடந்து இருக்கும்போது அதே ஞானமும் ஆனந்தமும் சரீரமாக வருது. இப்போ நம்மள மாதிரி பாஞ்சபூர்த்திக்கு சூத்தியமாக இருந்தால் அது அழகெல்லாம் இருக்காது. அழகு இருந்தாலும் சில நாளில் போயிடும், அவ்வளோதான். அது டெம்பரவரி அழகு தான் போகுது, அப்படியே தான். ஆனால் பகவானுடைய அழகு என்னன்னா அது பாஞ்சபூதிக்குன்னா ஆகுது. இந்த பஞ்சபூதங்களால் சரீரம் இல்லை. அது ராமனாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணனாக இருந்தாலும் சரி, நிரும்மனாக இருந்தாலும் சரி, எந்த அவதாரத்தில் வந்தாலும் சரி, பகவானுடைய அந்த ஒரிஜினல் ரூபம் ஞானானந்தமயமான அந்த ஞானமும் ஆனந்தமும் சேர்ந்து இந்த அவயவங்களாக இருக்கிறதுனால அவருடைய அழகு சொல்லி மாடலைங்கிறாங்க. அதனால அழகு இந்த மாதிரி சாமானிய அழகு இல்லாது அந்த ஞானானந்தமயமான அழகு. அதனால என்ன ஆகுது, சாதாரண புருஷானால் அவ இது பண்ண முடியல, அப்சர்வ் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு அழகு இந்த. ஏன்னா பகவானுடைய சரீரமே அப்படி அமைஞ்சது. அதனால் அப்பேற்பட்ட அழகுள்ள அந்த ராமனை பார்த்து இந்த ரிஷிகள்லாம் ஆலிங்கனம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்போ ராமன் சொல்லிட்டான், இது ராமாவதாரம் தான். நீ ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல் தான். ஒக்க மாட்டா ஒக்க பான ஒக்க பத்தினி. இந்த ஆலிங்கனம் பண்ணிக்கிற கதையெல்லாம் ராமாவதாரத்தில் கிடையாது, கிட்டக்கே வரக்கூடாது. என்ன அதுக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்குறேன். கிருஷ்ணாவதாரங்களுக்கு அங்கே வாங்க நீங்கள் அப்படின்ட்டான். அங்கே வாழ்நாள் இந்த மகிழ்ச்சிகள்லாம் தான் கோபிகளாக அவதாரம் பண்ணுறான். அதனால கோபிகளுடைய பக்தி சொல்லி மாடாது. அது பகவான் ஏன் கோபிகள் அப்பேற்பட்ட பக்தி. அவருடைய இத்தனை புத்தகங்கள் உண்டரிக விஷயம் நிறைய இருக்கா. ஆனால் இந்த பிரேம பக்தின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோபிகளுடைய பக்திக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பக்தி பண்ணக்கூடியதான் அந்த கோபிகைகள். அது எப்படி அவளுக்கு அந்த பக்தி வந்தது அப்படின்னா, போன ராமாவதாரத்தில் எல்லாமே மகிழ்ச்சியாக ஞானத்தை சம்பாதிச்சிருக்கான். அந்த ஞானத்தோடைய முதிர்ச்சி தான் இந்த பிரேம பக்தியாக கோபிகளோட பகவான் பண்ண செல்லாமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே முடிஞ்சு போயிடுது, 7-8 வயசுல நடந்து போயிடுது. 10 வயசு கோகுலம் தொட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் திரும்பி கோகுலம் வரவே இல்லாம என்ன அந்த ராசக்கிரீடை ஜலக்கிரீடை அது இதெல்லாம் அங்கே பேசுகிறோமே நிறைய சொல்கிறாரு. அது எத்தனாலே பகவான் 7-8 வயசுல முடிஞ்சு போயிடுது. கோபிகைகள் தான் பகவான் இது பண்ணிக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், ஏன் இந்த அளவுக்கு அவளுக்கு பிரேமம் வந்ததுன்னா, அவள் போன ஜென்மத்தில் மகிழ்ச்சியாக இருந்து நல்ல தபஸ் பண்ணி குவாலிஃபிகேஷன் வளர்த்துட்டு அந்த ஞான முதிர்ச்சியோடு இங்கே கோபிகளாக கொடுத்துரும். அந்த ஞானத்தோட வெளிப்பாடு தான் இங்கே பிரேம பக்தியாக வெளிவருது. இந்த பிரேம பக்தி வேறு யாருக்குமே வருது இல்லைங்க. எத்தனையோ புக்காரெலாம் இருக்கு. அந்த பிரேம பக்தி பார்த்தீங்கன்னா கோபிகள்கிட்ட தான் இருந்தது. இந்த கோபிகள் தான் அத்தனை பிரேம பக்தி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு சின்ன கிருஷ்ணாந்தம் சொல்லுவார் சாதாரணமாக எல்லா கதையில். அதாவது பகவான் பக்தி பண்ணால் ஒவ்வொரு விதமாக பக்தி பண்ணியிருக்கா. அதில் பண்ணுறதே சக்கிய பக்தின்னு ஒரு பக்தி இருக்குது. அதாவது பகவான் ஃப்ரெண்டாகவே நினச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்டாகவே பழகுது. என்ன வேணால் உன்ட்ட பேசலாம், என்ன வேணால் கேட்கலாம். நான் ஃப்ரெண்டு தானே, உரிமையாக அப்படி உன்ட்ட என்ன வேணால் பேசலாம், கேட்கலாம். அந்த மாதிரி சக்கிய பக்தின்னு பண்ணுவான். அந்த மாதிரி கிருஷ்ணாவதாரத்தில் சக்கிய பக்தி பண்ணுவான் யாருன்னா, ஒன்றும் அர்ஜுனன், அப்புறம் புத்தவர், அக்ரூர் இவாள்லாம் பகவான்கிட்ட சக்கிய பக்தி பண்ணலாம். கூடவே இருந்து பகவான்கிட்ட உரிமையோட பழகிடுவான். இப்போ இதில் என்ன எடுத்து இந்த அக்ரூருக்கு ஒரு கொஞ்சம் லேசாக கர்வம் வந்துடுச்சு. நம்மள மாதிரி கிருஷ்ணர்கிட்ட பக்தி பண்ணுறவா யாருமே கிடையாது. நம்ம கிருஷ்ணனுக்கு நாம தான் ரொம்ப வேண்டியவா. நம்மள மாதிரி அவருக்கு நெருக்கமாக உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. பகவான் தெரியாதா அந்த எண்ணத்தையே அது உள்ளே உட்காந்து மனசுப்படியே உட்காந்து அந்த எண்ணத்தையும் தூண்டவுன்னு வந்தார். அதனால் அவனுக்கு தெரியாது இந்த மாதிரி எண்ணம் வந்தது. இப்போ அவன் சரி அக்ரூருக்கு ஒரு சின்ன பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். அதனால் திடீர்னு என்ன பண்ணால் அவன் தான் நடித்தான். அதே போல் தலைவலி இருந்த மாதிரி நடிக்கிறான் சுவாமி. பயங்கரமான தலைவலி அப்படிங்கிறான், பயங்கரமாக தலைவலிக்கிறது அப்படின்னு ஆக்ட் பண்ணான் சுவாமி. அப்போ எல்லாரும் பகவான் பகவானுக்கு என்ன மருந்து கொடுக்குறது, வைத்தியர் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது பகவான் என்ன சொல்கிறான், இந்த வைத்தியாரோட மருந்துக்கெல்லாம் என்னோட தலைவலி சரியாக போகாது,
யார் என்னென்ன வந்து உண்மையான பக்தி வச்சிருக்காளோ, ஆழ்ந்த பக்தி யார் என்கிட்ட செலுத்துறாளோ, அவளுடைய பாத தூளியை எடுத்து குழைச்சி 10 போட்டால் எனக்கு சரியா சொல்லுங்க. எல்லாரும் பதில் பெறான். இவருடைய பாத தூளி நம்ம தலையில பண்ணணும், நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பகவானுடைய பாத தூளி நம்ம தலையில பட்டா நாம மோட்சத்துக்கு போகலாம், முக்தி அடையலாம், ஞானி ஆகலாம். ஆனா சுவாமியை சொல்றாங்க, இப்போ நம்மளுடைய பாத தூளி எடுத்து கொடுக்குறானே, இது பெரிய பாபம் இல்லையே நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறான், அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ சுவாமி அப்புறம் கேட்கிறான், சரி அவள்லாம் வந்து ஏதோ ஒன்றும் தெரியாதவா அப்படி சொல்றான். உனக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி, நம்ம 2 பேரும் எவ்வளவு சிநேகிதான், எவ்வளவு பக்தி இது இருக்கு நமக்கு தெரியும் உனக்கு. அதனால உன்னுடைய பாதத்தோடு கொடு, அது போல் அது மட்டும் சரியா போயிடும் அப்படிங்கிறான் சுவாமி. அவ்வளோதான். அவரோட பகடி போய் கீழே கொடுத்துருக்காங்க. உன்னுடைய பாதத்தோடி என் தலையில பண்ணா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ வந்து என் பாதத்தோடியை கேட்குறியே, இது உன் தலையில போட்டானா எனக்கு பாப்பம்னா வந்து சேரும், நான் நரகத்துக்குனா போய் விழுவேன் அப்படின்ட்டு பயங்கன்னு சொல்றான். அப்படி கொடுக்க மாட்டியா எனக்காக அப்படிங்கிறான் கிருஷ்ணன். இல்லை இல்லை, அது பெரிய பாவம் வந்து சேரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று பண்ணு, என்ன பண்ணு, கோகுலத்துக்கு போ, அங்கே போய் கோபிகள் இருப்பா, அவன்கிட்ட வந்து எனக்கு தலைவலின்னு சொல்லி சமாச்சாரமாக சொல்லு, வேற ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவன்கிட்ட போய் எனக்கு கிருஷ்ணனுக்கு தலைவலிக்கிறது அப்படிங்கிறது மாத்திரம் போய் சொல்லி போகிறோம் அப்படின்னுட்டான். உடனே நடந்து கற்றுட்டு வரேன். ஒரு வரைக்கும் ஒரு சாயந்தரம் வேலை ஆயிடுது, ஒரு சாயந்தரம் இந்த மாதிரி ஒரு காலம். அப்போது அந்த யமுனை நதிக்கரையில் அத்தனை கோபிகளும் சேர்ந்துருக்கான். அவள் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு போடுறதுன்னு பார்க்குறேன். பார்த்தா ஒரு கோபி கிருஷ்ணனாட்டம் வேஷம் போட்டுருக்கான். இந்த பாக்கி கோபிகள்னா அவன் கிருஷ்ணனாவே பாவிச்சு அவனோட பாடுறது என்ன, ஆடுறது என்ன, மூடல் போடுறது என்ன, கோச்சிட்டு போடுறது என்ன, திரும்பி வர்றது என்ன, திரும்பி அவனை அழறது என்ன, அவன் காணுங்க துடிக்கிறது என்ன, இப்படி அந்த ராசக்கிரீடையில் என்னென்ன பண்ணினாலோ அப்போ சாட்சாத் பகவான் கிருஷ்ணனே இருந்தால் அவன் அந்த ராசக்கிரீடையை பண்ணினான். அந்த ராசக்கிரீடையை பகவான் இப்போ இல்லாட்டாலும் ஒருத்திக்கு பகவான் மாதிரி வேஷத்தை போட்டு அந்த கிருஷ்ணனை வச்சுட்டு அத்தனை ராசக்கிரையை திருப்பி பண்ணிட்டு இருக்கான். அழறா, குதிக்கிறா, கொண்டாடுறா, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காவா. தூரத்துலேருந்து பார்க்கறாலே இதுனா பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி போகணும். அந்த மாதிரி இவன் வந்து அந்த கிருஷ்ண பக்தியில் மூழ்கி போயிருக்கான். கிருஷ்ண பக்தியில் மூழ்கி போய் அந்த கிருஷ்ணனை நினச்சிக்கிறது, அழறது, திருப்பி கொண்டாடுறது, பாடுறது, ஒத்தடி ஒத்தி கட்டி பிடிச்சிட்டு வட்டமாக நடனமாடுறது, போராட்டம் பண்ணுறது, இப்படியே அந்த ராசக்கிரீடையில் என்னென்ன பண்ணினாலும் அது அத்தனையும் இது கோபிகளத்தையும் பண்ணிட்டு மாட்டேங்கிறான். இது அப்லோட் போர்டு பார்க்குறேன். இது என்ன பைத்தியமாக இருக்குது, இப்படி பண்ணிட்டு இருக்கு, கிருஷ்ணனே இல்லை, கிருஷ்ணன் இருக்கா மாதிரி பாவிச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இது என்ன இது, இதுல போய் நம்மளை பார்த்துட்டு வர சொன்னானே இந்த கிருஷ்ணன் அப்படின்ட்டு கிருஷ்ணனை நினச்சிட்டு போகிறேன். போய் அவன்கிட்டலாம் பேசுகிறேன். அப்போ அவன் கேட்குறான், கிருஷ்ணன் அப்படி இருக்கான் அப்படின்ட்டு குஷனெல்லாம் விசாரிக்கிறான். கிருஷ்ணன் நல்லா தான் இருக்கான், ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை, அதை வந்து கிருஷ்ணன் போட்டு சொல்லிட்டு வர சொன்னான் அப்படின்னா. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதை போல் வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு பயங்கரமாக தலை வைக்கிறது. அதுக்கு வந்து எங்கள் மருந்தெல்லாம் வந்து சரியாக ஆகலை. அவன் என்ன சொல்கிறான், சுவாமி என்னுடைய பக்தாவுடைய பாததூளி இருந்ததுன்னா அதை 10 போட்டால் எனக்கு சரியாக போயிடும்னு சொல்கிறான். உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு சொல்லிட்டேன். அவ்வளோதான். அடுத்த நிமிஷமே அத்தனை கோபிகள் மூச்சே கழுவும். பகவானுக்கு தலைவலி அப்படின்னு சொன்னது அவளால் கொடுக்க முடியல. கிருஷ்ணனுக்கு தலைவலி வந்துடுத்து அப்படிங்கிறது அவளால் தாங்க முடியல. அப்படியே எல்லா கோபிகளும் மேற்காய்களும் வந்துட்டான். அதுக்கப்புறம் அக்ரூரை போய் ஜலத்தெல்லாம் தெளிச்சு அவளை எழுப்பி சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவார், இதை போல் இந்த மருந்து இதுதான் மருந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே அத்தனை கோபிகள் என்ன பண்ணா, அந்த யமுனை மண்ணில் குதிச்சு அத்தனை மண்ணையும் எடுத்து மூட்டை மூட்டையாக கட்டி அவர் ரதத்தில் அவருக்கு ஏறதுக்கு இடம் இல்லை, அவ்வளோ மூட்டை ஏற்றிட்டாரு ரதத்தில் ஏற்றி. இதில் எவ்வளோ வேணால் கொண்டு போய் நீங்கள் பகவானுக்கு 10 போடுவோம், அவனுக்கு தலைவலி போனால் போடணும் அப்படிங்கிறான். அப்போது அக்ரூர் சொல்கிறார், என்ன பைத்தியமாக இருக்கே நீங்கள்லாம், சரியாக படிக்காதவாள், சரியான கிராமத்து ஆட்களும் சரியாக இருக்கே, உங்கள் பாதத்தொழிலை கொண்டு போய் அவருடைய நெத்தியில் போட்டேன்னா உங்களுக்கு எவ்வளோ பாவம் வரும் தெரியுமா, அதனால் நீங்கள் நரகத்தில் எவ்வளோ வருஷம் வாழ வேண்டும் தெரியுமா அப்படின்ட்டு, நரக வேதனை அனுபவிக்கின்றது தெரியுமா அப்படின்ட்டு பயப்படுத்துகிறார் அக்ரூர்.
என்ன வேணா வரும், நடக்க வேணும் இதுக்கு தான் வரும், குமார் பரவாயில்ல. இங்கே கிருஷ்ணனுக்காக நாங்கள் காட்டி கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் கூட கஷ்டப்படக்கூடாது. அதனால் கிருஷ்ணன் கஷ்டப்படலான்னு கேட்டாலே எங்களை தாங்க முடியல. ஆனால் நீ நின்றுட்டு பேசிட்டு இருக்காங்க, முதல்ல கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க. அப்பதான் அப்புறம் உழைக்குது. இதுதான் பிரேம பக்திங்கிறது. அவனுக்கு நம்ம என்ன நினைச்சோம், நமக்கு ஏதாவது ஆயிடுமே, நமக்கு தண்டனை கிடைக்குமே, நமக்கு கஷ்டம் வருமே தான் நம்மளை பற்றியே தான் நாம் யோசிச்சோம் ஒழிய பகவான் கிருஷ்ணனை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. இவாளெல்லாம் தன்னை பற்றி யோசிக்கவே இல்லை, பகவான் பற்றியே தான் யோசிக்கிறான். இதுதான் பகவான் டோட்டல் சரண்டர் தான். அவன்கிட்ட கரைஞ்சி போயிடும் அப்படியே. இதுதான் பகவான்னா கொடுக்கணும், அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும். அதுதான் உண்மையான பக்தி. அந்த பக்தி அவளுக்கு கோபிகளுக்கு இருந்தது. ஏன் இருந்தது காரணம் என்னன்னா, ராமாவதாரத்தில் அவள் எல்லாருமே மகிழ்ச்சிகளாக இருந்து ஞானத்தை சம்பாதிச்சு அந்த ஞானத்துடைய வெளிப்பாடாக இங்கே அவள் அந்த பிரேம பக்தியை பண்ணினதுனால அவள் தான் பக்தாண்டி சிறந்த ஒரு இடத்தை பிடிக்கிறார் கோபிகள்லாம். அதனால எதுக்காக சொல்லணும்னா, ராமாவதாருடைய தொடர்ச்சியாக இந்த மகரிஷிகளோட சம்பவம் இங்கே கோபிகளாக இந்த ராசக்கிரீடைகளாக நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமாவதாரத்தில் இந்த கேரக்டர்ஸும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் வரா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் இருக்கான், வாலி இருக்கான். வாலி இவனுடைய புத்திரன் ராமாவதாரத்தில். அதே அவனே அர்ஜுனன் கிருஷ்ணாவதாரத்தில், அதே இவனுடைய புத்திரன் அர்ஜுனன். அதுக்கப்புறம் சூரியனுடைய புத்திரன் ராமாவதாரத்தில் சுக்ரீவனா வரான், இங்கே கர்ணனா பிறக்கிறான். அதுக்கப்புறம் வாயுபுத்திரன் இங்கே ஹனுமானா வர, இங்கே பீமசேகரனா வர. அதே போல் ஆதிசேகர சுவாமி இங்கே லக்ஷ்மணனா வர, இங்கே பலராமனா வர. இதே போல் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படி வரா. இதில் இந்த வாதி இதில் என்ன ஒரு சின்ன விசேஷம்னா, அந்த வாதி வாலிய சுவாமி ராமாவதாரத்தில் மறந்து நின்று கும்பிடுறான். அது இவன் என்னமோ பேசுகிறான், ரெண்டு பேர் சமாதானம் போட்டா. ஆனால் இங்கேயும் பட்டி கொண்டு சண்டை போட்டுருக்கான். அது வேறு அவன் ரெண்டு பேர் சமாதானமாக போயிட்டான். ஆனால் அந்த வாலி கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி அந்த சுவாமியை விடலை. நம்ம கீதையெல்லாம் கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, கீதையில் என்ன சொல்லுவோம், என்ன கர்மா பண்ணோமோ அதுக்கேற்ற கர்மா பின்னாடி நடந்து தான் ஆகும் அப்படின்னு நம்ம நிறைய கீதையை திருப்பி பார்த்துருக்கோம். இதுவும் அதே போல் நடக்கிறது. இங்கேயும் என்ன ஆகுது, அந்த வாலியை ராமன் மறந்து நின்று கொன்னான், அது முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணாவதாரத்தில் அதே வாலி ஜரா அப்படிங்கிற வேடனா பிறக்கிறான். இந்த வேடனா பிறக்கிறான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி 125 வருஷம் வாழறான் அந்த பூமியில். 125 வருஷம் முடிஞ்சு தான் இங்கேருந்து வைகுண்டத்துக்கு வேண்டும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுறான். அதுக்காக தீர்மானம் பண்ணி ஒரு மரத்து மேலே ஏறி படுத்துருக்கான். இல்லை ஒரு கலையில் படுத்துருக்கான். நல்லா அடர்த்தியான மரம், பச்சை பசைன்னு இருக்குது. காலை நீட்டு ஒரு கலையில் உட்காந்து ஒரு கலையில் காலை நீட்டு அப்படி உட்காந்துருக்கான். அவனுடைய கட்டவர் கொஞ்சம் சகப்பாக இருக்கான். பகவானுடைய சிவந்த பாதங்கள் இல்லையாது, பகவான் முழுக்க நீலமேக ஷியாமன். ஆனால் பாதம் நல்ல சிகப்பு. அந்த சிகப்பு கட்டவரல் இந்த பச்சை இலைகளுக்கு நடுவில் அப்படி பார்க்கும்போது ஒரு பச்சை கிளி உட்காந்துருக்க மாதிரி. அந்த மூக்கு சிகப்பாக இருக்கும், பாக்கியெல்லாம் உடம்பு பச்சையாக இருக்குங்க இருக்கு. அதை போல் ஒரு தோற்றம் இருக்குது. இந்த ஜனாங்கிற வேடம் வரான். அவன் என்ன பண்ண, இந்த தோட்டத்தை பார்த்து இது பச்சை கிளின்னு சொல்லிட்டு ஒரு அம்பை விட்டான். இந்த இந்த ஒரு அம்பை விட்டதுனால கிருஷ்ணன் பிராணம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அப்படி ஒன்றும் ஆயிடாது அவனுக்கு. ஆனால் சுவாமி ஏதோ ஷாக்கு வருங்க. அதனால இதை ஒரு வியாதியாக வச்சுட்டு நம்முடைய சரீரத்திலேருந்து கலந்து வாங்கி கொடுத்துட்டு போயிடும். ஸோ எப்படி அங்கே மறைஞ்சு நின்று அங்கே கொண்டானோ அதே போல இங்கே மறைந்திருந்த காலை பார்த்து இங்கே அதே வாரி அம்பை விட்டு அவனுடைய அவதார சமத்து. ஸோ அங்கே நடந்ததோட தொடர்ச்சி இங்கே நடந்துருச்சு. ஸோ அதனால் எதுவும் ஒரு அதான் பின்னாடி கிருஷ்ணாவதார சுவாமி சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கர்மா பண்ணால் அதுக்கேற்ற கர்மா பின்னாடி நடந்தே ஆகணும். அது இங்கே ப்ரூவ் ஆகிடும். அங்கே மறைஞ்சு நின்று பதம் பண்ணது இங்கே அதே வாலியினால இங்கே மறைஞ்சு நின்று இந்த உன்னுடைய தேகத்தை தியானம் பண்ணுறான் சுவாமி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதே போல